கிரீடம் சூட்டப்பட்ட தலையை நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனதில் வந்து என்ன வரும்? நன்றி வருமா வராதா? படமா? என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையிலே அவரோடு நான். ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்த்திடுமோ. ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்த்திடுமா. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறீரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ. அவளா எங்கிடுதே எனதுள்ளம், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வந்தால் போதும். அல்லேலூயா. இருக்கிற சமயத்திலே நாம் சங்கீத பகுதி கடன் சொல்லுவோம். சகோதரி கிட்ஸ் அவர்கள் சங்கீத பகுதி நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். நம் மாறி மாறி வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 31. சங்கீதம் 31 ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதமானது விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஆவியை ஒப்புவித்தது போல தாவீதும் தன் ஆவியை ஒப்புவிக்கிற ஒரு சங்கீதமாக, இதுக்கு ரிலேட்டடாக காணப்படுகிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. ஏன்னா தாவீது இதை ஒரு நம்பிக்கையின் சங்கீதமாக எழுதுகிறார். சொந்த மகன் அப்சலோம் வந்து அவரை சாகடிக்கிறதுக்காக, கொலை பண்ணுறதுக்காக, தன்னுடைய அரசாங்கத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொந்த மகனாலே துரத்தி விடப்படும் பொழுது, நண்பர்கள் துரோகம் செய்யும் பொழுது இந்த சங்கீதம் எழுதியதாக காணப்படுகிறது. அப்சலோமின் துரோகம் வந்து 2 சாமுவேல் 15-17 வரை வாசிக்கும் பொழுது அந்த 2 சாமுவேல் முழுவதுமாக தாவீது எவ்வளவு நெருக்கப்பட்டான், எவ்வளவு போராடினான், எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு நிந்திக்கப்பட்டான்னு சொல்லிட்டு அதில் நம்ம தெளிவாக காணப்படுறோம். ஏன்னா சொந்த மகனே அப்பாவோட அரசாங்கத்தை மீட்கணும்னு அவன் சொந்த தகப்பனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுகிறதை காணுகிறோம். இயேசுவை எப்படி சீஷர்கள் விட்டுட்டு ஓடி போனாங்களோ அதே மாதிரி தாவீதை கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க கூட இருந்தவங்க, சுற்றி இருந்தவங்களாம் விட்டுட்டு ஒரு தனிமையிலே விடப்பட்ட ஒரு நிலைமையில் எழுதப்பட்ட சங்கீதமாக சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை 4 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். 31-8 வரைக்கும் தேவன் அவனுக்கு அடைக்கலமாக எப்படி இருந்தார் என்று ரொம்ப ருசித்து, கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி அவர் ருசித்தானோ அதே மாதிரி இந்த சங்கீதத்தில் அவர் எவ்வளோ அடைக்கலமாக இருந்தார், எவ்வளோ பாதுகாப்பாக உணர்ந்தான் கர்த்தருடைய சமூகத்தில்ன்றதை 1-8 வரைக்கும் நம்ம அறிந்து கொள்ளலாம். 9-18 வந்து துன்பத்தின் ஜெபமாக அது காணப்படுகிறது. அந்த கஷ்டத்தின் நேரத்தில், அந்த போராட்டத்தின் நேரத்திலாலும் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறத அவன் மறக்கலை, ஜெபம் பண்ணுறதை மறக்கலை. மனுஷங்களை நம்பி போகலை, வேற யாரையும் நம்பி போகலை, கர்த்தரை மாத்திரமே அவன் சார்ந்து கொண்டானே. அந்த துன்பத்தின் ஜெபமாக 9-18 வரை காணப்படுகிறது. 19-28 வந்து ஒரு தெய்வீக, அந்த ஜெபத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கிறத உணர்ந்து கொள்கிறான். 23-24 வரை அவருடைய நம்பிக்கையை வந்து அது பூஸ்ட் பண்ணக்கூடியதாக, அதிகப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த 31 சங்கீதம் முழுவதுமாக அவன் அடைக்கலமாகவும், துன்பத்தில் ஜெபமாகவும், தெய்வீக பாதுகாப்பாகவும், நம்பிக்கை தரக்கூடியதான ஒரு சங்கீதமாக உணர்ந்து கொள்கிறான். இதில் நான் வந்து ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு வார்த்தை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பற்றி தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம அனுபவிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில. முதலாவது, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார் என்று, கர்த்தருக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சங்கீதம் 147:11 கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னு சங்கீதம் 31:24 கூறப்பட்டிருக்கிறது. மூணாவதாக, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல நம் செட்டைகளை விரித்து எழும்புவோம் என்று ஏசாயா 40:31 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, வெட்கம் அடைவதில்லை என்று ஏசாயா 49:23 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு லூக்கா 2:21 கூறப்படுகிறது. அடுத்ததாக, நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிற எந்த பயமும் இல்லாமல், மரண பயம் எது இல்லாமல், வியாதி இல்லாமல் நம்ம இருக்கணும்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 33:18 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, அவர் நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவரே நமக்கு துணையும் அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சங்கீதம் 33:20 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, நாம் இந்த பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படியான பாக்கியவான்களாய் நாம் இருக்கிறோம் என்று சங்கீதம் 37:9 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது, கர்த்தர் நம்ம மேல் மனதுருகுவார். நம்ம சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம் போராட்டத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் மனுஷனை நாடி போராகாம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் மனதுருகி நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று ஏசாயா 30:18 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்த்து கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பண்ணுவாங்களோ சந்தோஷப்படுவார்கள். உங்களை என்னையும் பார்த்து நம்மளை பார்த்து அநேகர் சந்தோஷப்படும்படியாக கர்த்தர் நம்ம காத்திருக்கும் பொழுது வைப்பார் என்று சங்கீதம் 119:77 கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, விரும்பினது வரும். நம்ம என்ன நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கிடைக்கும்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 13:12 கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கோமா, இல்லை உலகத்துக்காக காத்திருக்கிறோமா, இல்லை மற்ற காரியங்களுக்கான இந்த நாளில் நம்ம காத்திருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அருமையான சங்கீதத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அவர் எழும்பி நிற்போம், துதி ஆராதனைகளை கடந்து செல்வோம். சகோதரர் சுந்தராஜ் அவர்கள் வழிநடத்துவார்கள். அருமையான காலை வேளைக்காய் இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நம்மை அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றியப்பா. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிப்பவங்க வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த கூடாரத்திலே அப்பா தங்கியிருக்கும் இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆராதிக்க வந்திருக்கும் பிள்ளைகளை உம்முடைய கிருபையாலை மூடி மறைத்து கொள்ளுங்க. அன்று பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கினாத அபிஷேகம் அப்பா இந்த நாளில் இப்பொழுதே அப்பா ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்களை இறக்குங்க. ஒவ்வொருவரையும் உம்முடைய குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆசீர்வதிங்கப்பா. நீ சொன்னீங்க, என்னை கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாதம் சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளில் அப்பா ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா தேவன் உம்முடைய பிரசனம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வேண்டும்ப்பா. நன்றி சொல்லாமலே இருக்க முடியாதப்பா. எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கீங்கப்பா. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லிய தேவனப்பா, எங்களை நீங்கள் இம்மற்றும் அப்பா கண்மணி போல பாதுகாத்துக்கீங்க. தடைகளை எல்லாம் அகற்றி அப்பா எங்களுக்கு உம்முடைய புதிய பாதையில் எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. எங்களுக்கு காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற தேவனப்பா, புது சிருஷ்டியாக எங்களை அனுசரிங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. உலக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் தேவைகளை என்ன என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்களப்பா. கர்த்தரை நாங்கள் துதிக்கும் பொழுது அப்பா உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம்ப்பா.
எங்களை மட்டும் பாதுகாங்க. ஆலயத்தில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உகந்த காணிக்கையாக உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கோம் அப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் அபிஷேக நாயகன் நீர் ஒருவரே அப்பா. நீர் ஆராதனைக்கு முகுந்தவர். நீ சர்வலோகத்தையும் படைத்தவர். எங்கள் கண்மலையான தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. திரியேக தேவனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லாமலே இருக்க முடியாதப்பா. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நீர் ஒருவரே எங்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி அப்பா. வாரம் தூய ஆவியே எங்கள் அபிஷேகத்தால் நிரப்புங்க. எங்கள் நோய்களெல்லாம் சுகப்படுத்துங்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் பாவியாக எங்கள் மேல் மனதுருங்க. எங்களுக்காயப்பா இந்த நாட்களிலே நீங்கள் எங்களுக்காக 40 நாள் உபவாசம் இருந்தீங்கப்பா. ஆனால் நாங்கள் மறந்துட்டோங்கப்பா. கர்த்தர் எனக்காக செய்த எல்லாவற்றையும் நான் மறந்துட்டேன். ஆனாலும் நீங்கள் எங்களை தேடி கண்டுபிடித்து இந்த ஆலயத்திலே உண்மை ஆராதிக்க எங்களை நீங்கள் பலன் தந்திருக்கீங்க, கிருபை தந்திருக்கிறீங்க. நன்றி கர்த்தாவே. இந்த நாளில் ஒவ்வொரு விஷயமும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்க வேண்டும். நீங்கள் உலாவுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வந்தது வெறுமை போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ப்பா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது தாவீது ராஜா சொன்னது போது மன மகிழ்ச்சியாய் வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை மேன்மைப்படுத்துங்க. எங்களை சகாயர் நீர் எங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்றி கர்த்தாவே. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ நிலையில் தங்குவானா அப்பா. நீங்கள் சொன்னீங்க உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன், உங்களை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் பட்னியாக இருக்குமானால் கர்த்தரை தேடும்போது ஒரு குறைவு நன்மை வராதபடி எங்களையும் அப்பா நீங்கள் ஒரு குறைவும் வராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆராதனையில் உம்முடைய கிருபை இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு ராஜா வந்திருக்கிறார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கை தட்டி கர்த்தரை நாம் உற்சாகத்தின் ஆவியிலே கைகளை தட்டி நாம் துதிப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நான் பாடுவோம். கிடுநீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவேற்றுவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரேன் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், நாம் பாடுவோம். துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் என்று நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏகமெல்லாம் என்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நொடி பொழுதில் சுகம் தருவார், நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதில் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே திருமுன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். போக்கிடுவார் நீக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. உனக்காக என் மகனே, உனக்காக இருந்திடு என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்,
சேர்ந்தே நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பாவங்கள் எல்லாம் போக்கிடுவாரா, பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். இந்த நாளில் பாருங்க, யுத்தங்கள் நடக்கிறது, நமக்குள் ஒரு பயம் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே கலங்காதே, கர்த்தராகிய நான் பெரிய காரியங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்கார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமா? கர்த்தர் அந்த தேசத்தை மூடி பாதுகாக்கிறார். ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை அமிதமாய் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். அதான் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். பாருங்க, துதித்தாலே தடைகள் உடையும், ஜெபித்தால் ஜெயம் உண்டாகும், ஸ்தோத்தரித்தால் கிருபை பெருகும், பாடினால் பாடுகள் நீங்குமாம். நாம் பாடும்போது நம்முடைய கைகளை அசைத்து நாம் நல்ல சத்தமாய் பாடும்போது நம்ம உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ நாம் எப்படி பாட வேண்டுமா? அவர் இப்போ சொல்கிறார், இயேசு நல்லவர், அவன் ஆராதனை நாயகன். ஆமென். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே, நேசரேவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதித்தே ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, அதிசயமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா, உள்ள நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா, வரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே,
ஆராதனை ஆராதனை சுத்தரே தவரே ஆராதனை ஆராதனை எண்ணல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை எண்ணல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிவேனையா. சித்தாமை செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. கரையலமே அதிசயமே. ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா. ஆராதனை பரிசுத்தரே தவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது பாருங்க, 2 கள்ளர்கள் குற்றவாளிகள், ரோமா தேசத்தில் குற்ற செயல்களை செய்த ரோம அரசர் குற்றவாளிகளின் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டு மரண தண்டனையை பெற்றவர்கள். ஆனால் இயேசுவோ ஒரு சிறிய குற்றமும் செய்யவில்லை. அவர் குற்றவாளியும் அல்ல. ஆனாலும் பிரதான ஆசாரியார், தெய்வபாலகர், முப்பர்களின் இவர்களால் தீர்க்கப்பட்டார். ரோம அரசின் தேசாதிபதி பிலாத்து இயேசுவை விசாரித்து, இவர் நீதிமான், இவரிடம் ஒரு குற்றமும் கூட நான் காணவில்லை என்று. அவர் நீதிபரர், அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர். அவர் எதற்காக? நமக்காக, நாம் பாவிகளாய் இருக்கையிலே நம்மை அவர் சொன்னார், நான் போய் இந்த பிள்ளைகளை ரட்சிக்கிறேன். அவர் பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார், ஒழிய நீதிமான்களே அல்ல. பாவிகளாய் இருக்கையிலே அவர்களை ரட்சித்து அவர்களை நல்ல வழியிலே போதிக்க அவர் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் நமக்கு, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், அவர் நம்மை தோளின் மேல் சுமந்து கொள்கிறார். மகனே மகளே கலங்காதே, உன் நோய்களெல்லாம் நான் சுகமாக்குவேன், உன் பிராணனை அழிவுக்கு மீட்பேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என்னை இம்மட்டும் பாதுகாத்த தேவன். அவன் ஓடி ஒளிந்தான் குகைக்குள்ளே மாமாவிடையிலிருந்து, ஆனாலும் அவனே ரட்சித்தார். அதான் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்று. உண்மையாகவே நாமும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கும் பொழுது உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்க. அவரே உங்களை ரட்சிக்கிற தேவன். நம்மை அவர் ரட்சிக்க வந்த பரம அழைப்பு பந்தய பொருளுடைய ஒரு தலைவர். அவர் நம்மை கை தூக்கி உங்களை நான் தோளின் மேலே சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மை தோளின் மேல் சுமந்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார். உன் போக்கிலும் வருத்திலும் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லாத நன்மைகளை நான் உங்களை நிரப்புவேன் சொல்லியிருக்கிறார்.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் நமக்கு சொல்கிறார், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவஜானமே, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, அவர் அதிசயங்கள் செய்கிறவர், அவர் அற்புதமே செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அவர் செய்த இயேசுவுக்கே. நீ சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண வெள்ளத்தாக்கி நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். இவன் அருளிய சொல்ல முடியாத ஏவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்ல முடியாத ஏவுகளுக்காய் ஸ்தோத்திரம். திருவைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். திருவைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல
நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. நீர் நல்ல தெய்வம் அப்பா. நீ நன்றி சொல்லி நாங்கள் உண்மை பாடினோம் அப்பா. நாங்கள் உண்மை செய்த நன்மைகளை நாங்கள் ஒருபோதும் மறக்கலப்பா. உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கிய கர்த்தரின் ஒத்தாசை. இதோ என் காலை தள்ளாட விட்டா இசைவிலே காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. நீர் எங்களை மட்டும் பாதுகாக்கிறீங்கப்பா. எங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை, ஒவ்வொருவரையும் அப்பா, எங்கள் ஒற்றாறு ஒருவர் சொந்த பந்தங்களை, உடன் பெருப்புகளை, ஹல்லேலூயா, தந்தை தாய்மார்களையும் அப்பா, எங்கள் ஊர்களை நாங்கள் வசிக்க எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவர்களை ஒவ்வொருவரையும் அப்பா, அவர்கள் உண்மை அறியாதவர்களாக இருந்தாலும் அப்பா, அவர்களை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்பா. அவரே உங்களை அவர்கள் உண்மை நேசிக்க அப்பா, அவர்களுக்கு நீர் அவர்களுக்காக தானே வந்தீங்கப்பா. நீ சொன்னீங்கப்பா, இதோ உன்னை நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பேர் சொல்லி அழைத்த தேவன். நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக. கர்த்தர் இந்த நாளை கொடுத்த நன்மைக்காய் நன்றிகளை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான துதி நிலைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வழக்கம் போல கேட்கிற கேள்வி, எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? மன மகிழ்ச்சியா இந்த நேரத்தில் எப்படி கேட்கிறான்னு கேட்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து பேப்பரை எப்படி இருக்கணும்? எப்பவுமே மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஒருவேளை நம்ம எப்பவுமே கேட்கிற மாதிரி, ஒருவேளை நீங்கள் பாடுகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, ஒருவேளை நீங்கள் நினைத்து சில காரியம் நீங்கள் நடக்காமல் இருந்திருக்கிற அவங்க வாழ்க்கையில, இவ்வளோ தூரம் நான் இதுக்காண்டி எதிர்பார்த்து நான் சில காரியங்களுக்காக நான் இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை? நான் இதற்காண்டி ஒருவேளை நாம் நினைக்கலாம், உபவாசித்துக் கொண்டிருக்கலாம், நான் சில பொருத்தனைகளை உங்களுடைய சமூகத்திலே நான் நெருடுத்தேன். அப்படி பலவிதமான, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இயக்கங்கள். ஏன்னா மனுஷனுக்கு வந்து ஆசைகளும் காரியங்களும் ஒரு பொழுதும், ஒருவேளை தங்கம் வாங்கலான்னு கூட நினைச்சிருக்கலாம். உங்களுக்கு இந்த நேரம் பாருங்க, ஒருவேளை நீங்க பைசா ரெடியாட்டு வச்சிருக்கலாம். அருமையான சகோதரர் கூட தங்கம் வாங்கணும் இருந்தார், பட் ரொம்ப சல்லுன்னு எங்கேயோ போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு கொஸ்டின் வரும், வருமா வராதா? உங்களுக்கு நீங்க நினைச்சிருக்க காரியம் நடக்காது இல்லைன்னா வருமா வராதா? நிறைய பேர் வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணி இருக்கிறீங்க. இப்போ வந்து என்ன ஆகுது? போக முடியல. அப்போ அவங்களுக்குள்ள வாழ்க்கையில ஒரு கொஸ்டின் வரும், ஏன்? அப்படி ஒரு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். அல்லேலூயா. நீங்க என்ன உங்க மனதுல உங்களை என்ன வாஞ்சைகள்ல நீங்க வந்திருக்கீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். தேவன் சொல்லுகிறார், வேதத்தில் சொல்லப்பட்ட உன்னை அதிசயங்களை காண நான் செய்வேன் என்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படி உண்மையானது, அப்படிதானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. அதனால ஒருவேளை சோர்வுகளின் மத்தியிலே வேதனையோடு பாரத்தோடு வந்திருந்தால் நீங்கள்
தயவு செய்து நீங்கள் எண்ணுங்கள், கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். ஆமென். பெண்கள் ஒருவர் வாசிங்க. நீ எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னுடைய அதிசயங்களை காணப்படுவேன். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். யார் சொன்ன வார்த்தை? தேவன் சொன்ன வார்த்தை. தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை தேவன் கண்டிப்பாக காண செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு இருந்த அதே தேவன் தான். ஆண்டவர் என்ன சொன்னா, அன்னைக்கு நான் என்ன சொன்னனோ அதே வார்த்தைகளை தேவன் சொல்றார். அன்னைக்கு சொன்ன தேவன் அதே வார்த்தைகளை இன்றைக்கும் நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு சீன் மாத்திரம் மாறும். ஒருவேளை அன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள் ஒருவேளை இந்த நாட்களில் கிடையாது. அப்படிதானே? அவங்கள நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம சொல்லல பழைய தலைவர்கள் அப்படி இருந்தாங்க, அவங்கள நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். என்னைக்கு சொல்றாரு? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் செய்த வல்லமைகளை அவர் காண செய்வார், உங்களை அதிசயங்களை காண செய்வார் சொல்லி இருக்கிறார். அப்படித்தானே? அநேக அடையாளங்கள் உண்டு. நீங்க வேதத்தில் எடுத்து பார்க்கும்போது, இல்ல நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது கூட தெரியும். உங்களை ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு செஞ்ச அதிசயத்தோட கொஞ்சம் குறைச்சி பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரா? கொஞ்சம் அவங்களுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி பண்றேன்னு சொல்லி இருக்கிறார். எங்கேயா சொல்லி இருக்கிறாரா? அன்னைக்கு பண்ண அதே அதிசயங்களை இன்னைக்கு பண்ண தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நாம என்ன பண்ணுவோம்? நம்ம விசுவாசம் நம்ம எப்படி பார்ப்போம்? நம்ம ஒரு ஞானதானம், ஒருவேளை செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படி நம்மகிட்ட எப்பவுமே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படிதானே? வாழ்க்கையில நமக்கு எப்படியும் இந்த சைடு காலை வைக்கவா, அந்த சைடு வரவா, டிக்கெட்டை போட்டுறவா, ஃப்ளைட் ஏதாவது கிடைக்க மார்ட்டின் பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஏதாவது சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஏதாவது ஆப்ரேட் பண்ணுறாங்களா, ஓடி போயிடலாமா, அப்படி ஒரு இது இருக்கும். விசுவாசம் எப்படி இருக்கும் நம்மகிட்ட? ஏன்னா நம்ம பார்க்கறது எப்படி, எங்கே பார்க்குறோம்? உலகத்தார் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்குறோம். நம்ம எப்படி பார்க்கணுமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன பண்ணுமா? அவருடைய வார்த்தைகளை வச்சு நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு வார்த்தையை எங்கே பார்க்கணும்? வேதத்தின் மூலமாய் அவரை பார்க்க வேண்டும். அவரை பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் சர்வ வல்லவர், சர்வத்தையும் செய்ய சித்தம் கொண்டு வந்திருக்கிறார், செய்யக்கூடியவர். அப்படித்தானே? எல்லா காரியங்களும் நம்ம இந்த காரியம் மாத்திரம் தான் நமக்கு தேவன் சொல்வார், இல்லைன்னா இவருக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்வார்னு சொல்லி கிடையாது. வார்த்தைகளால் உண்டாகட்டும்னா உண்டாகும். அப்படித்தானே? ஆண்டவர் சொல்றாரு, உண்டாகணும் உண்டாகும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை நம்ம மனிதர்கள் சொல்கிற மாதிரி அன்றைக்கி நான் பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ண மாட்டேன், இல்லை தாரேன். அந்த கடன் வாங்கும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? போய் கேட்போம், பார்க்கலாம், கொடுப்போம். கண்டிப்பாக போகும்போது என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக கடைசியில் போகும்போது சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இப்போ தான் இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? ஆண்டவர் அப்படி இல்லை. கண்டிப்பாய் சொன்னதை செய்யக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். அப்படி தானே? அவரால் செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாதுல்ல. விசுவாசிக்கிறீமா? ஹல்லேலூயா. அவர் செய்கிறது எப்படின்னா, இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு செய்கிறேன், இல்லை நாளை கழிச்சு செய்கிறேன்னு சொல்லக்கூடிய தேவன் அல்ல பிரியமானவர்களே. அந்த வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது என்ன, அந்த ராத்திரி சொல்ல ஒரு கோல் இருந்ததில் எப்படி இருக்கும்? அந்த கோல் எப்படி பூத்து வேதத்தில் இருக்கா இல்லையா? காய் காத்து என்னைக்கு நடந்தது? ஒரு நாள் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணிச்சுதா, இல்லை தாப்பியில் வாங்கின மாதிரி பண்ணுச்சா? இன்னைக்கு இன்னைக்கு துளிர் விட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது, ஹலோ, ஒரே ராத்திரியிலே தேவன் அப்படிதான். நம்ம தேவன் நமக்கு சொல்றது அப்படிதான். அதுவும் அவரே செய்வார். அடுத்த ஆளுங்கிட்ட சொல்லி செய்ய போற தேவன் அல்ல. நீங்க பார்க்குற பார்வை மாத்திரம் எப்படி இருக்கு? பைபிளுக்குள்ளாடி பார்க்கணும், வேத வார்த்தைகளுக்குள்ளாடி அவருடைய காரியங்களையோ நீங்க பார்க்கணும், அதுக்குள்ளாடி பார்க்கணும். உங்க கண்ணில் உங்க சொந்த கண். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரி கிடையாது. வார்த்தைகளுக்கு உண்டாகி வேற எங்கேயும் போய் நீங்க குறி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. நம்ம சொல்லணும், உம்முடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை
திறந்தருளும். ஸோ திறக்க வேண்டியது எங்கே திறக்கணும்? வசனத்தை எப்பவுமே என்ன பண்ணணும்னா எனக்கான வார்த்தைகளாக பார்க்கக்கூடாது பிரியமானவர்களே. வார்த்தைகளை படிச்சுட்டு என்ன பண்ணணுமா? வார்த்தையானவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. யாரா? வார்த்தையானவரை பார்க்கணும். நம்ம இந்த வசனத்தை படிச்சுட்டு ரெஃபரன்ஸுக்கு நம்ம எங்கே போகிறோம்? வார்த்தையானவற்றை நம்ம பார்க்க போகிறது கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. இதுதான் கொஞ்சம் டிலே ஆகுது. உடனே நம்ம ஃபோன் போட்டு எங்கே கேட்போம்? இங்கே இருக்குது, நீங்கள் உள்ளே போக போக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். வார்த்தையானவரையும் நீங்கள் விசுவாசித்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாட்களிலே, அந்த நாட்கள் எந்த நாட்கள்? எகிப்தியரை புறப்பட பண்ணின நாட்களோடு நம்ம என்ன பண்ணுவோம்? அதிசயங்களை காணுவோம். அப்படி அன்னைக்கு செஞ்ச தேவன் இன்னைக்கு இருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே இஸ்ரேல் மக்களுக்கு காண்பித்த அதிசயத்தை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே என்ன நடந்தது? அங்கே என்ன யாத்திரா அந்த அவங்க என்ன பண்ணாங்க? யாத்திராகமா அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது எப்படி தெரியணுமா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் எப்பவுமே பைபிளுக்குள்ள வார்த்தைகளை பார்க்கும்போது வார்த்தையானவரையும் கொஞ்சம் நினச்சிக்கணும். ஒரு வார்த்தையானவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும். இந்த அதிசயங்களை நம்ம பார்க்கறதுக்கு அது ஏன் அந்த அன்னைக்கு என்னெல்லாம் அதிசயம் நடந்துன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் படிச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் இல்லையா? வாசிங்க யாத்திராகமம் 12:51. 12. ஒரு நிமிஷம். எந்த தினம்? அன்றைய தினமே, அன்றைய தினமே புறப்பட பண்ணினார். அப்ப புறப்பட பண்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுது? அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருப்பாங்க? அதை கண்டினியூ வாசிங்க. ஓகே, சரி. அன்றைய தினத்தில் புறப்பட பண்ணினார். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன அதிசயங்கள் நடந்தது? ஆமாம், 10 வாதைகள் இருந்தது, அப்படி தானே? அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். புறப்பட்ட நாளில் அதிசயங்கள் அந்த உடனே அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எப்போ இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படி பார்வோன் என்ன பண்ணுவார்? மோசையை கூப்பிட்டு, உங்கள்கிட்ட கேள்வி கேட்க பயமாக இருக்குது. நான் ஒரு மண்டையில் நான் ஒரு கேள்வி வச்சுட்டு கேட்பேன். நீங்கள் பைபிள் என்னோட நீங்கள் நிறைய படித்தவங்க. ஓகே, யாத்திராகமம் 12:31 வாசிங்க. முதல் அதிசயம், அப்படி தானே? முதல் நிறைய காரியங்கள் உண்டு. சில காரியங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கிறாரு? இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பார்வோன்ட்ட போய் வாசிங்களேன். யாத்திராகமம் 5:1 வாசிங்களேன். ஆமாம், இது முதல்ல ஆல்ரெடி ரிக்வஸ்ட்டு அங்கே வச்சாச்சு, அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. ஆனால் அதுக்கு பார்வோன் என்ன தெரியுமா சொல்கிறான்? என்ன சொல்கிறாரு? 2வது வசனம் வாசிங்களேன். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க? நீங்கள் போகலைன்னா கொள்ளை நோய் வரும். அப்புறம் இந்த ரிக்வஸ்ட்டு நீங்கள் என்ன தெரியுமா? அவங்க எதுக்கு போய் கேட்குறாங்க? நாங்கள் போய் எங்களுடைய தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும். உங்கள் துதிதான் தான் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் சும்மா இருப்பீங்க, பார்த்துக்காங்க. நல்லா நீங்கள் ஒரு ஜபம் தபம் காரியங்கள், துதி, இந்த பைபிள் வாசிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் இல்லாத இருக்கும்போது உங்கள் லைஃப் நல்லா போயிட்டுருக்கும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆமேண்ணா. நான் ஒரு பேச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னா அப்போது நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறீங்க. நீங்கள் இந்த பைபிள்லாம் வாசிக்காமல் இருக்கும்போது என்னென்னா நல்லா தான் இருக்கும் வாழ்க்கை, அப்படி தானே? நல்லா போயிட்டுருக்கோம். நான் நார்மலாக சொல்கிறேன், எல்லோரும் படி தான் நாங்களும் அந்த கடந்து வந்துருக்கிறோம். ஆனால் எப்போ நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி, எப்போ உங்களுக்கு ஒரு சங்கீதம் கொடுக்குறாங்க, ஒரு துதி ஆராதனை எடுக்க சொல்கிறாங்கன்னா, எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம், கை தூங்க பார்ப்போம். நீங்கள் துதியோ, நீங்கள் சங்கீதம் எடுக்க போகும்போதோ, இல்லை ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிறீங்களோ, இல்லை கர்த்தருக்காக ஏதாவது காரியம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு சோர்வின் ஆவின்னு எப்படின்னா ஒரு இடைஞ்சல் வரும் நிறைய பேருக்கு. நம்ம சொல்கிற மாதிரி இங்கே என்ன சொல்கிற மாதிரி அவனுக்கு தொல்லமோ அதானே அது சொல்லுவோம். ஆனால் இங்கேயும் அதே தான் சிச்சுவேஷன். அவங்க பாட்டுக்கு ஒருவேளை மோசையை கடிந்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. நம்ம பாட்டுக்கு செங்கல் அறுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு இருந்தோம். இவன் போய் கேட்டோன்னா, மோசையை போய் கேட்டோன்னா அவன் என்ன ஆச்சு?
பார்வன் என்ன பண்ணுறான், முதல்ல கேட்குறான், நான் எதுக்குடா பண்ணணும் அப்படி தானே கேட்குறான் அவன். நான் எதுக்கு பண்ணணும், நீங்கள் துதிக்கிறதுக்கு நான் எதுக்கு பண்ணணும், நான் எதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு அடுத்தது ஒன்றாம் பண்ணான் பாரு. என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா, இவங்க எப்போ துதிக்கணும் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொன்ன உடனே எக்ஸ்ட்ரா வேலையை எங்க அவனுக்கு அதிகாரியை கூட்டு சொன்னான், இனி அவங்களுக்கு நீ வைக்கோல் கொடுக்க வேண்டாம். எப்போ துதிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம், துதிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் பாருங்கள், இப்போ நிறைய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புறஜாதியிலேருந்து கர்த்தருக்குள் வரும்போது, ஒரு ஆலயத்துக்கு வரும்போது நிறைய குடும்பங்களில் அந்த தடைகள் இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் அதை உணர்ந்துருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு கண்ணால் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. புறஜாதியில் வரும்போது ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் அது சவுதி, இங்கே நம்ம ஊர்லலாம் நிறைய நடக்கும், இங்கே நடக்கும். ஏன்னா வந்து பெண்கள் ஒருவேளை வந்து ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அவங்க இந்துவாக வந்திருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தடைகள் இருக்கும், நீ ஆலயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. அதே மாதிரி கணவர் வந்திருக்கும்போது பெண்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா, எத்தனை பேர் வந்து ஹஸ்பண்டை வந்து நீங்கள் சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க, சீக்கிரம் கோயில், இங்கே எப்படி பெண்களை ஆண்கள் சீக்கிரம் எழும்பி ரெடியாகி வாங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா. ஆராதிக்கு நீங்கள் வாங்கன்னு வரும்போது அன்னைக்கு தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நிறைய ஆண்கள் வந்து ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, துதிக்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க, கணவன் வரலைன்னா மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, மனைவி வரலைன்னா கணவன் ஜெபம் பண்ணால், இல்லை உங்கள் பிள்ளைகளுக்காய், யூஸ்வலாட்டு நம்ம ஊர்லலாம் வாலிப பிள்ளைகளுக்காய் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி தானே. நம்ம ஆராதிக்க இது பண்ணணும் வரும்போது, அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாலிப பையன் இந்த மாதிரி இது பண்ணும்போது, நம்ம துதிக்க ஆலயத்துக்கு ஏன் வரலன்னு கேட்கும்போது அவன் பயங்கரமாக சண்டை போடுவான் வீட்டில் வந்து. நிறைய இதுதான் நார்மலாக துதிக்கிறதோ கர்த்தருக்காய் ஒரு காரியத்தை செய்யும்போது வீட்டில் ஒரு முறுமுறுப்புகள் வரும். ஒருவேளை கணவன் செய்தால் மனைவி, மனைவி செய்தால் கணவன், இல்லை குடும்பம், அம்மா அப்பா, சில பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க, மாமனார் மாமியார், அவங்க கூட சொல்கிறதில்ல நிறைய காரியங்களை நீங்கள் கேட்கப்படும். இங்கேயும் அதே சம்பவம் தான். துதிக்கணும்னு வந்தோன்னா அவருக்கு ராஜாக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுத்துட்டாரு. அப்போ இதில் கொஞ்சம் ஆட்கள் உண்டு, இந்த அங்கேயும் இல்லாமல் இருப்பாங்க, பேசாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தா எதுக்குடா தேவையில்லாமல் கோயிலுக்கு போயிட்டு அப்படி இருக்குமா இருக்காதா தைரியமாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லலாம். அப்படி இருப்பாங்க சிலவங்க. இப்போ நாங்கள்லாம் ஆக்சுவலி எங்களை வந்து வைராக்கியம் இல்லாதவங்க வந்து அவங்க வந்து சொன்னாங்க, பிரதர் நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு. இந்த முன்னாடி நின்று பயங்கரமாக சத்தம் போடுவாங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தயவு செய்து அவங்களுக்கெல்லாம் நம்பரை நீங்கள் கூப்பிட்றாதீங்க, அவங்க நம்பரை வந்து ஒரு மாதம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு. புரியுதுங்களா. அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஆட்கள் இருக்கும். பேசாமல் இருந்தோம், நம்ம பாட்டுக்கு இருந்தோம், எதுக்குடா நம்ம அங்கே போனோம்னு சொல்கிற மாதிரி இந்த முறுமுறுப்பில் ரொம்ப பேர் பெற்றவர்கள். அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு, டபுள் டியூட்டி கொடுத்தாச்சு. நம்ம இதிலே பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வாஞ்சையோடு நீங்கள் நிறைய பாருங்கள், ஆலயத்துக்கு போகணுன்னு நினைக்கிற அன்னைக்கு உங்களுக்கு ஓவர் டைம் கொடுத்துருவாங்க. நிறைய சகோதரிகளை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ ஆல். ஓவர் டைம் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா டியூட்டி போட்டுருவாங்க. ஓவர் டைம் நிறைய இடத்துல கிடையாது, டியூட்டி போட்டுருவாங்க. எத்தனை பேர் நம்ம வந்து நிறைய பேர் புதுசாக வர்றவங்களுக்கு என்ன ஆகும், வெள்ளிக்கிழமை லீவு கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் அப்போ என்ன பண்ண, உங்கள் நம்ம மனசுலையும் ஒரு சோர்வு வரும், கண்டிப்பாக வரும். இங்கே அந்த இடத்துல 8வது வசனம் வாசிங்களேன். பார்வோன் சொன்னதும் பாயிண்ட் தான், அப்படி தானே. பார்வோன் சொன்னதும் இவங்களுக்கு வேலை இல்லை, அதனால டிபார்ட்மெண்ட் விட்டு ஊர் சுற்ற போகிறாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. கண்டிப்பாக தான். இப்போ எங்களெல்லாம் பார்த்து நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, வேலை இல்லாதனால இவங்க சுற்றுறாங்க. இங்கேயும் அதே தான், இவங்களுக்கு வந்து வேலை இல்லை, அதனால் அடிஷ்னலாக ஒர்க்கு கொடுங்க அப்படிங்க. சிலவர்கள் சிரிக்கிறாங்க, அங்கேருந்து தூக்கி ERல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தெரியுது அங்கே OPDயில் வேலை இல்லைன்னு அர்த்தம். அப்படி வரும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார், வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி போடுவார். அப்போ தான் 1ஆம் தேதி கரெக்டாக நமக்கு வந்து சேலரி வரும், அதுக்காண்டி நம்ம முறுமுறுக்காமல் இருப்போம், அப்படி தானே. நாங்கள் ஆராதிக்க போகிறோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு, அப்படி தானே. அது வரைக்கும் அங்கே ஒரு பிரச்சனை இல்லை. இங்கேயும் சில இடங்களில் நாங்கள் சர்ச்சுக்கு போகணுன்னு வரும்போது தான் வீட்டில் பிரச்சனை வரும். பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊரில் காலையில் போய் கறி எடுத்துகிட்டு வாங்கம்பாங்க. அவர் வந்து 8 மணிக்கு தான் போவார், பேப்பர்லாம் படித்து எடுத்துகிட்டு வீட்டுக்காரங்க 8 மணிக்கு தான் போவாங்க. அங்கே அந்த சர்ச்சுக்கு கிளம்பும் போதே ஒரு பரபரப்பு, ஒரு தகராறு, அது எல்லா இடத்துலையும் எல்லா குடும்பங்களும் இருக்கும். ரெடி ஆக மாட்டாங்க, எப்பவும் ரெடி ஆகிறவங்க அன்னைக்கு மட்டும் ரெடி ஆக மாட்டாங்க, சீக்கிரம் ரெடி ஆக மாட்டாங்க, இப்படி நிறைய விஷயங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆராதிக்கிற கிடைக்கிற சந்தர்ப்பங்களை தயவு செய்து இழந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. எந்த முறுமுறுப்பு இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம வசனத்தில் வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் வந்து ஆராதிக்க முடியாமல் இருக்கிற
காலங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அப்படி தானே? எப்படி போகுமோ எப்படி இருக்குமோ தெரியாது. கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அதான் நம்ம வந்து நம்ம மனசில் வந்து அந்த ஒழுங்காக போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில் அது திரும்ப போய் எதுக்கடா தேவையில்லாமல் நம்ம போய் முன்னாடி போய் நின்னோம், இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி யாரும் தயவு செய்தாய் நினைத்து விடாதீர்கள். ஏன்னா அநேக தடைகளின் மத்தியிலே நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார்? ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். அதனால் கிடைக்கிற நேரத்தை தயவு செய்து வீணடிக்காதீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம குடும்பமே ஆராதிக்கிறது வந்து நம்ம இதில் சொல்கிறது, குடும்பமே ஆராதிக்கிறது வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயம், அப்படி தானே? ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு ஆளை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்கள் ஒரு ஆள் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணாலும் உங்கள் குடும்பங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எடுத்து பாருங்களேன், நோவா வந்து நோவாவின் குடும்பத்தை தேவன் கொண்டு நோவான் குடும்பத்திற்கு தேவனின் கண்களில் கிருபை கிடைத்துன்னு இருக்குதா? வாசிங்க, இது இருக்குதா? இல்லைல்ல. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. அதனால என்ன ஆச்சு? ஒருவர் குடும்பத்தில் ஒருவர் செய்யக்கூடிய ஜெபம், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அந்த பிள்ளைகள் செய்கிற ஜெபத்தினால உங்க மொத்த குடும்பத்துக்கும் கிருபை கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இருக்குது. ஆலயத்துக்கு லேட்டாக வந்தாலும் ஆசீர்வாதம் உண்டுன்னு மாதிரி இப்போ திரும்ப அதே பாயிண்ட் மாதிரி அது. குடும்பத்தில் ஒருத்தர் ஜெபம் பண்ணால் போதும், ஒருத்தர் கோயிலுக்கு போனால் போதும், தயவுசெய்து நினைக்காதீங்க. ஒருத்தர் பண்ணினாலும் ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் குடும்பமாய் ஜெபிப்பது, குடும்பமாய் தேவனை ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது, ரொம்ப ஆச்சரியமானது, அதிசயமாக. இன்னும் அதாவது ஒரு நன்மை, ஒரு நம்ம சொல்லல, ஒரு லட்டு சாப்பிட்றதுக்கு ஆசையோட 10 லட்டு சாப்பிடக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஏன்னா வந்து ரட்சிப்பு வந்து யாருடையது? கர்த்தருடையது. பிரியமானவர்களே, எந்த சௌரியவானும் தன் பலத்தினால் ரட்சிக்கப்படான், அப்படிதானே? அப்படிதானே? பேதுரு போய் சொல்ல முடியுமா? இந்த 3000 பேரை ரட்சித்தது பேதுருன்னு சொல்ல முடியுமா? சொன்னாரா? இல்லை சொல்ல முடியுமா? சொன்னார்னா என்ன ஆயிரும்? சொன்னார்னா என்ன ஆயிரும்? சேவல் கூவிரும். கூவாதா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சில விஷயங்களுக்கு தெரியும், எங்கே செக் வைக்கணுமோ அங்கே வச்சுருவார். இப்போ அந்த அவருடைய ஊழியத்தை செய்யும்போது நம்ம எந்த விதத்திலும் பெருமை பாராட்டக்கூடாது, அப்படி தானே? அதனால் வந்து ரட்சிப்பு எப்பொழுதுமே கர்த்தருடையது. நம்ம சில காரியங்கள் நம்ம இவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணதுக்கு ஒன்றும் கிடையாது. ரட்சிப்பு வந்து அவர்கிட்ட தான் வரணும், ஆண்டவர்கிட்ட இருந்தால் அந்த ரட்சிப்பு கண்டிப்பாக வரணும். ஏன்னா நேற்று வரைக்கும் நோன்னு சொல்லுவேன், என்ன பண்ணுவான் அந்த பார்வன்? எது கூப்பிட்டு அனுப்புனான் அவங்கள? எது கூப்பிட்டு அனுப்புனான்? பயந்து தானே, அவனுக்கு பயந்து தானே. அப்போ அங்கே எங்கள் பயம், அங்கே கர்த்தர் அங்கே ஒரு அதிசயத்தை காண செய்திருக்கிறார், அப்படி தானே? நேற்று வரைக்கும் நோன்னு சொன்னவன் உடனே என்ன பண்ணுறான்? அவங்கள கூப்பிட்றானா இல்லையா? கூப்பிட்டு என்ன சொல்கிறான்? கர்த்தருக்கு எகிப்தியர் கண்களிலிருந்து தயவு கிடைச்சது. ஏன் கிடைச்சது? ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணினார். எரேமியா 50:33 வாசிக்கலாம். 33-34. அவர்களுடைய வழக்கை, வழிகளில் அவருடைய வழக்கை யார் நடத்துவாராம்? கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறவர், அப்படிதானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய காரியங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது பார்வோன்கிட்ட போய் ரிக்வஸ்ட் ரொம்ப கொடுமையான சில காரியங்களை, வேலைகளை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கடின இதயங்கள்கிட்ட எங்கே போய் ஆண்டவர் தான் பேசணும். நீங்கள் வந்து கொஞ்ச நாள் சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கடின இதயங்களை அவர் பேசினா மாத்திரமே நடக்கும் சில விஷயங்கள். ஏன்னா ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடைய. ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை இளைப்பாற பண்ணணும், அப்படிதானே? அவர் நம்மளை இளைப்பாற பண்ணுவார். 12:30 யாத்திராகமம் 12:36 வாசிங்களா. இது அடுத்தால ஒரு ஆசீர்வாதம், அப்படிதானே? நமக்கு கொள்ளையிடுறதும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்களாம்?
எத்தனை நன்மைகள். அதாவது அந்த இதுதான் வந்து முதல்ல அந்த வசனம் நீங்க பாருங்க, அந்த புறப்பட்ட நாளிலே நடைபெற்ற அதிசயம். எங்க என்ன கொடுத்தாங்க? சும்மா வந்து என்னெல்லாம் கொடுத்தாங்க? அவங்க நினைச்சு கொடுத்துருப்பாங்க, எப்பா நீங்க கிளம்பி போனா சரிதான், நீங்க இந்த இடத்த காலி பண்ணா. நமக்கு சில ஆட்கள்கிட்ட இருக்கும், சில இவங்க இடத்த காலி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி இருக்குமா இருக்காதா? அந்த முறுமுறுப்பு, இந்த பேசும்போது இதெல்லாம் இருக்கும். இங்க வந்து என்ன கதை நடக்குது பாருங்க. நீங்க கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? அவங்க கேட்டதெல்லாம். ஹல்லேலூயா. லேடிஸ் என்ன கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். தங்கம். பார்த்தீங்களா? ஆண்கள் என்ன கேட்டிருப்பாங்க? ஒரு வண்டி இருக்குதா, 2 வீலர் இருக்குதா, இல்லை கார் இருக்குதா, அப்படி கேட்டிருப்பாங்க. வாட் எவர் அவங்க வந்து என்னெல்லாம் அங்கே கேட்டாங்கன்னோ அவங்களுக்கு கிடைச்சது. இதில் வந்து என்ன அதிசயம் தெரியுமா? எந்த கண்களில் உங்களை பார்த்து கோபம் வந்ததோ, ஹல்லேலூயா. ஏன்னா வந்து அவங்களுக்கு பொதுவாக வந்து அவங்களுக்கு வந்து இவங்கள பிடிக்காது. ஏன்னா இவங்க ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், அப்படித்தானே? அப்படித்தானே? எபிரேயர்கள் வந்து தொழில் என்னது? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? உங்கள் மேலே யார் கோபமாக இருக்கிறாங்களோ அவங்க கண்களில் இருந்து உங்களுக்கு தயவு கிடைக்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா ஆண்டவர் வந்து இங்கே பாருங்களேன், அவங்க அந்த மேய்ப்பர்கள் இவங்களை வந்து ரொம்ப அருவருக்கத்தக்கவர்கள்னு சொல்லி அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த இடத்துல ஒரு யோசேப்பை கொண்டு வச்சார், பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அதான் நம்ம உண்மையான தேவன். ஹல்லேலூயா. அங்கே யோசேப்பை கொண்டு வச்சனால தான் இவங்க திரும்ப பஞ்ச காலத்தில் போகும்போது என்ன நடந்தது? யோசேப்பு இருந்தனால தான் இவங்க திரும்ப அந்த பஞ்ச காலத்தில் அங்கே போகும்போது இவங்களுக்கு தானியங்கள் கிடைத்தது. கிடைக்கலன்னு வைங்களேன், இவங்க யோசேப்பு அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தானியம் கிடைக்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அருவருப்பானவங்க இவங்கள வந்து இவங்க வேற சபை, அவங்கள நமக்கு பிடிக்காது. அதனால வந்து அப்படி ஒரு அருவருப்பானவர்கள், அதனால இவங்க வரக்கூடாது. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. இந்த மக்களை ஜனங்களை குறித்து ஒரு அங்கே, அதனால தான் யோசேப்பை கொண்டு அங்கே கொண்டு வச்சாரு. நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். யார் இருக்கிறா? இயேசுன்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்காங்களேன், இந்த எப்படி நம்ம வந்து மூஞ்ச பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை ரட்சிக்காவிட்டால், இயேசு என்கிறவர் இந்த உலகத்திற்கு வராமல் இருந்திருந்தால் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பும் கிடையாது. அங்கே எப்படி யோசேப்பை கொண்டு. அதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு எப்போ அதிசயம் நடக்கணும், எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? தாயின் வயிற்றில் நீ கருவாய் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படித்தானே? அங்கே யோசேப்பு இல்லைன்னா இந்த இவங்க யார் அங்கே போயிருக்க முடியாது. தள்ளி போனோம், தள்ளிப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானே? ஆனால் நமக்கும் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர் செய்த அதிசயம் என்ன? அதிசயம் பண்ணாரு? இப்போ சொல்லுங்க, இப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன். அதிசயம் இல்லைங்க, நான் இப்போ என்ன கேட்குறேன், இப்போ என்னெல்லாம் அதிசயம் சொல்லியிருக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணார் சொல்லுங்க. தங்கம் கிடைச்சில்ல? தங்கம் கிடைச்சதா இல்லையா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பார்வோனுக்கு நம்ம அந்த இடத்துல இருந்திருப்போம்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சரி, உங்களுக்கு தான். இப்போ நான் அங்கேயே கேட்குறேனே, பச்சையாட்டே கேட்குறேனே, இப்போ இவங்களோட இஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா இவங்க வந்து சிஎன்ஓவை என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க. இவங்களுடைய ஜெபம் எப்படியாக இருக்கும்? ஆண்டவரே சொல்லுங்களேன், எப்படி இருக்கும் ஜெபம்? சிஎன்ஓவா மாற்றி போடுங்க, அப்படி தானே இருக்கும் நம்மளுடைய ஜெபம். இருக்குமா இருக்காதா? சுபாஷ் சொல்லுங்க சுபாஷ். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? தண்ணி வேணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பஞ்சம் இருக்குது, தண்ணி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி வேணும் தானே கேட்பீங்க. அப்படி தானே நம்மளுடைய ஜெபம் இருக்கும். உங்களுடைய தேவைகள் என்னவா இருக்குமோ அதுவாக இருக்கும். நம்மளுடைய ஜெபங்கள் அப்படி தான் இருக்குது. நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா ஆண்டவரே அவருடைய இருதயத்தை கடினத்தை மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ண மாட்டோம். இனி வந்து சத்துருவை நீ காண, அந்த வசனத்தை பிடிச்சிக்கிடுவோம். உன் சத்துருவை நீ இனி காணவே மாட்டா, இதை பிடிச்சிக்கிடும், வைராக்கியம் பிடிச்சி. ஏன்னா பைபிளில் வார்த்தைகள் அவர் சொல்லுவார், வார்த்தைகளை நம்ம பிடிச்சிக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தண்ணீருக்காண்டி ஜெபம் பண்ண. அவர் என்ன சொல்வார்? நீ மழை வேண்டும்னு நீ சொன்ன மழை வேண்டும்னு என்ன சொல்வார்? நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் ஹல்லேலூயா. அதான் நம்மளுடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அங்கே என்ன தெரியுமா? ஆண் பிள்ளைகளை எல்லாம் பார்வோன் கொல்ல சொன்னான். அப்படிதானே? நம்ம தேவன் வந்து எவ்வளோ அற்புதமானவர், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண் பிள்ளைகளை எல்லாரும் வந்து தேவன் பார்வோன் வந்து கொல்ல சொன்னார். மோசே எங்கே வளர்ந்தான்?
ஹல்லேலூயா. உன்னை யார் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்கள்லேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தயவை. ஹல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவர் அங்கே ஒரு திட்டம் வச்சிருப்பார். யோசிச்சு பாருங்க, யோசேப்பை கொல்லதுக்கு பிளான் பண்ணாங்களா யாரு? அங்க ஒருத்தர் வச்சல, ரூபன் கண்களில் ஒரு தயவு காணிக்க வச்சார்ல ஆண்டவர், வச்சாரா இல்லையா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார்? யார் கண்களை? ரூபன் முடிஞ்சோன்னு என்ன பண்ணாரு? யூதா கண்ணில் ஒரு தயவு காட்ட வச்சாரு. என்ன பண்ண? அவன் என்ன பண்ணான்? விட்டு போட்டான். இந்த காரியங்கள் நடந்தனால தான் இந்த மக்கள் திரும்ப போய் அங்கே போய் தானியத்துக்கு போய் பஞ்சகாலத்தில் போய் நின்னாங்க இல்லையா? அங்கே யோசேப்பு அங்கே கொண்டு வச்சாரு. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் நினைக்கிறீங்க எத்தனை பேர் இன்ஜினியர்ஸாக இருக்கீங்க, இந்த டிராயிங் போடுறவங்க, ஆண்டவருடைய பிளான் எவ்வளோ அருமையானது பிரியமானவர்களை யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பு பஞ்ச காலத்தில் இந்த மக்களுக்கு ஒன்றுமே கஞ்சி கொடி இல்லாமல் போயிடுவாங்க, இவங்க தானியம் வாங்க போகணும். அங்கே வேற யாராவது ராஜா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இவங்களை அடித்து அந்த ஏரியா பக்கமே வராதம்பாங்க. இது எங்கள் ஏரியா, உள்ளே வராதா, அவ்வளோதான், இந்த ஏரியா பக்கமே வராதா. ஆனால் ஆண்டவர் எங்கே கொண்டு யோசேப்பை எங்கே கொண்டு வச்சுட்டு, யோசேப்பினோட வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்திருக்காரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுக்கு எத்தனை பேர்ட்டு தயவு கிடைச்சிருக்கு, அங்கேயும் ஒருத்தரை வச்சிருக்கிறாரு பாருங்க. அதில் தீங்கு நாளில் கூடார மறைவில் வைத்து ஆண்டவர் எவ்வளவு உண்மையானவர் பார்த்தீங்களா பிரியமானவர்களே. ஒவ்வொரு காரியமும் இது எங்கே ஸ்கெட்ச் போடுறாங்க தெரியுமா? ஒரு காரியம் அப்ரூவல் ஆகணும் என்ன பண்ணுவாங்க? மேல் இடத்துல தானே பிரதர் ப்ராஜெக்ட் பண்ணுற பிரதர்ஸ்லாம் சொல்லுங்கள், எங்கே யார் அப்ரூவல் கொடுக்கணும் பிரதர்? சாலமன் பிரதர் இப்போ நான் ஒரு மொபைலில் கம்பெனி விஷயமா மெயில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அது யார் அப்ரூவல் கொடுக்கணும் உங்கள் பிளானுக்கெல்லாம்? சீனியர். ஓகே, சிஇஓ அந்த மாதிரி ஆட்கள் தான் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு பிளான் ஒரு திட்டங்கள் இருக்குன்னு உங்கள் வாழ்க்கை திட்டங்களை தீர்மானிக்கிறது யார்? நீங்கள் கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க சவுதி அரேபியாவுக்கு வந்தது என்னுடைய சுய பலத்தால் நினச்சிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சுரேஷ் பிரதர் துபாயில் இருந்தாங்க, நினச்சி பார்த்துருப்பாங்களா அங்கே வரலான்ட்டு? தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்குது. நீங்கள் நினச்சிருக்கலாம் பரலோகம் அனுமதிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியமும் நடைபெறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிலாத்து கண்கள் தயவு கிடைச்சுங்க ஆண்டவருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சப்ஜெக்ட் தெரியல எல்லாருக்கும். பிலாத்து கண்களில் தயவு கிடைச்சது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பரத்திலிருந்து கொடுக்கப்படாமல் ஒன்றும். பரத்திலிருந்து யார் கொடுக்கணும்? பிதாவானவர் கொடுக்கணும். அவர் பிலாத்து அவருக்கு இயேசு கிறிஸ்து மேலே அவர் சொல்லிட்டாரு, நான் இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் பாறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அந்த ஆசை இருந்தது, இவரை தண்டிக்கிறதுல அவருக்கு எந்த இதுவும் எண்ணமும் கிடையாது. இந்த மற்றவங்க நிர்பந்திப்பாங்க பார்த்தீங்களா நிறைய விஷயங்களை, இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. பார்த்துருக்கீங்களா நிறைய விஷயங்கள் இதான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், ஏதாவது நமக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனாலும் இதை பண்ணுங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் வரும். ஆனாலும் வேறு வழி கிடையாது. நிர்பந்தத்தினால் சில காரியங்களை நம்ம செய்து போடுறோம். நிறைய விஷயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நிர்பந்தத்தினால், பலருடைய நிர்பந்தத்தினால் சில காரியங்களை நம்ம செஞ்சிடும். நம்ம சில இல்லைன்னு சொல்லலாம், உனக்கு சுய புத்தி கிடையாதுன்னு சொல்லி அவன் சொல்லி கொடுத்தவன் கடையில் சொல்லிட்டு போயிடுவான். உனக்கு சுய புத்தியே கிடையாடா, நீ இதுக்கு அவன் சொன்னது கேட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான். சொல்லி கொடுத்தது அவனாக தான் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இங்கே இந்த பார்வோனுக்கு இந்த பிலாத்துக்கு இயேசு கிறிஸ்துவை ரிலீஸ் பண்ணிடணும்னு ரொம்ப ஆசை. அவர் சொல்லிட்டார், நான் ஒன்றையும் பார்க்கலன்ட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். அவர் கேட்கும் போலாம் என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் பிளான் பண்ணது அது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரணும், மரிக்கணும், 3ஆம் நாள் உயிர் தெழுதணும். இது எல்லாம் ஆல்ரெடி பிளான். அதனால் நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்துக்கு தக்கனதான் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால் எத்தனை பேர் இப்படி எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க நிறைய மற்றவங்களுக்கு நம்பி சில விஷயங்கள் அது இதெல்லாம். ஈவன் கழிஞ்ச சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட பயங்கரமாக ஜெபம் பண்ணிருந்தாங்க ப்ரோக்கர் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ கூட நான் சில வார்த்தைகளை சொன்னேன். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், இந்த தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், தேவை முடிஞ்ச பிறகு சபைக்கே எட்டி பார்க்க மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? கரெக்டான சிஸ்டர்? நான் அப்பவும் கூட சொன்னேன், 28ஆம் தேதி இந்த மாதம் குறை மாதம், கொஞ்சம் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், 1ஆம் தேதி சேலரி போட்டுருவாங்கன்னோம். கேட்கல. உளுந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணால் கர்த்தர் ஜெபத்தை அடுத்த நாள் கேட்டார். ஹல்லேலூயா. ஆனாலும் அப்போ சொன்னேன், தயவு செய்து திரும்பவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கொண்டு வந்துடாதீங்க என்ன. ஹல்லேலூயா. ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம பார்ட்டிக்கு போயிடுவோம், வியாழக்கிழமை நைட்டு போயிடுவோம். வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு என்ன ஆகும்னா
அந்த டைமிங் வராது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்களா 7 மணிக்கு பஞ்சிங் கரெக்டாக இருப்போம். ஏன்னா எங்களுக்கு மாதத்துக்கு 2 ஜஸ்டிஃபிகேஷன் ஏதோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல எத்தனை கொடுக்கலான்னு தெரியாது. ஆனாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காரியங்களில் ஒரு தடை வராது. ஏன்னா லாஸ்ட்டில் 27ஆம் தேதி வரும்போது அடி வாங்கிடும். அந்த டீட்டெயில்ஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் சரி எவ்வளோ உங்களுக்கு டிடக்ஷன் இருக்குதுன்னு அதில் தெளிவாக இருப்போம். நம்முடைய ஒரு நாளும் கண்டிப்பாக வேலைக்கு சரியான நேரத்தில் போகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே வேகத்தை வெள்ளிக்கிழமை நீங்கள் கொஞ்சம் காட்டினீங்கன்னா கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா காரியங்களையும் வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்கிறாரு, யார் யார் உங்களை விரோதிகளாய் நினைக்கிறார்களோ, யார் யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறார்களோ, யார் யார் உங்கள் எதிரிகளின் கண்களில் தயவு கிடைக்க செய்கிறது யாரு? ஆண்டவர். அவர் ஏன்னா அவர் கிளியராக திட்டம் போட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை குறித்து. உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் அதிசயங்கள் கிடைக்க பண்ணணும். அந்த தேவன் நம்ம மற்றவங்களை நம்பிட்டு போகிறனால தான் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவரை நம்பும்போது என்ன பண்ணுவாங்க, ஏற்ற காலத்தில் ஏற்றதை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவர் மகிமையை அவர் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நான் செய்வேன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக செய்யக்கூடியவர். சொல்லு தவற மாட்டார். அப்படி தானே? நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்களா, நாளைக்கு உங்களை விரோதிக்கிறவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களை பார்க்க, அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க. கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். அதுவும் ஒரு அற்புதம் தான், அதிசயம் தான் உங்கள் வாழ்க்கையில். உங்களை நேற்று ஒருவேளை உங்கள் சூப்பர்வைசர் கடித்து கொண்டு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மேலே ஒரு ஓவியார் அந்த மாதிரி காரியங்கள் வந்திருக்கலாம் கூட. எல்லா காரியங்களையும் தேவன் என்ன பண்ணுவாராம், மாற்றி போடக்கூடிய தேவன். அப்படி தானே? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை நான் யாத்திராகம் 12:41 வாசிங்களேன். இது ஒரு அதிசயமா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 430 வருஷம் ஒருத்தன் அடிமையா இருந்திருக்கிறான். இப்போ நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிற மாதிரி இக்காம வச்சுட்டு இருக்கிறவங்க நம்ம யாரு, அது என்ன சொல்லுவாங்களா, அஜ்னபியா, என்ன சத்யன் பிரதர்? அடிமைகள். அவங்க நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டில் இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அடிமைத்தனம். இவர்கள் அங்கே என்ன பண்ணாங்க, செங்கல் சூளையில் வேலை பார்க்குறவங்க எப்படி இருந்திருப்பாங்க? நம்ம ஊரில் பாருங்கள். இப்போ நம்ம ஊரில் நீங்கள் பார்க்கலாம், அந்த காலத்தில் நம்ம ஊர் செங்கல் சூளையிலலாம் யார் வேலை பார்த்தா? பெண்கள். நம்ம ஊருக்காரங்க தான் வேலை பார்த்தாங்க. இப்போ யார் வேலை பார்க்குறா? நார்த் இந்தியன்ஸில் வந்திருக்காங்க. அப்போ அவங்க யார்? அது ஏதோ சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம்? வடக்கன்ஸ். ஓகே. அப்போ இதுதான் இவங்களுக்கும் இங்கே இவங்களுக்கு என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மக்களுக்கு அங்கே அந்த இடத்துல எகிப்தில் என்ன நடந்தது? இவர்கள் எப்படியா இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் எவ்வளோ பார்த்தா, அந்த ஒரே செகண்டில் பார்வோனுடைய இருதயத்தை முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணுற, பார்வோன் இருதயத்தை என்ன பண்ணாராம், கடினப்படுத்திக்கிட்டே இருந்தாராம். எவ்வளோ நாள் கடினப்படுத்தி இருக்காரு? ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன பண்ணுறாரு, கூட கொஞ்சம் நார்மலாக இருந்தவனை ஏற்றி விடுவாங்க பாருங்க நிறைய பேர். அவன் அமைதியாக தான் போயிட்டு இருப்பான். அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னாடி, மாறி ஏற்றி கட்டினா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஒருத்த மேலே ஒரு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சத்யன் பிரதர் மேலே சாலமன் ஒரு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரபு பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இருந்துக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அப்படி ஒரு 2 அந்த சிலவங்க சொல்லுவாங்க, சும்மா இருக்க 2 போட்டு விடுமே, கூட கொஞ்சம் இருக்கும். அந்த எரியிற தீயில் எண்ணெய் விடுற மாதிரி ஒன்று போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சத்யன் பிரதர் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு போனால் அவரு டென்ஷனில் இருப்பார். இதை வச்சுட்டு அப்படியே இருப்பார். அங்கே கூட்டு என்ன பண்ணுவார், சிஸ்டரை கூப்பிட்டு அவங்க ஏன்பா அப்படி இருக்கிறீங்கன்னா அவர் கூட கொஞ்சம் இருப்பார். அவங்க சொல்லுவாங்க, இருந்தாலும் அந்த பிரதர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இங்கே பிரதர் என்ன ஆகும், இங்கே பிரச்சனை சாலமன் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். சாலமன் பேசினது சத்தியனுக்கு முன்னாடி தான் ஒரு கிண்டலுக்கு பேசியிருப்பான். அதுக்கப்புறம் பிரபு அப்போ தான் வந்துரு. பிரபு வந்ததே லேட்டாக தானே உள்ளே வந்தார். அவருக்கு என்ன நடந்ததுனே தெரியாது. அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஆமாண்ணே அப்படி முடிஞ்சுதா? இன்னைக்கு நைட்டு இடையில நான் சொல்கிறேன், தமாசுக்கெல்லாம் சொல்லலை. முன்னாடிலாம் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச பிறகு பயமாக இருக்கும் எனக்கு. அடுத்தது என்னத்தை கிளப்புறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி நானும் சத்யன் அப்படியே இருப்போம். சத்யன்ட்டு ஒரு ஃபோன் வந்தால் ஏதோ ஒரு பஞ்சாயத்து வருதுடா, இல்லைன்னா நான் சத்யனுக்கு பண்ணால் சத்யனுக்கு தெரியும். ஒரு பதட்டத்தோடு தான் இருப்போம் நம்முடைய வாழ்க்கை. இங்கே என்ன தெரியுமா, கூட ஒருத்தன் அடிமைத்தனமாக ஒருத்தன் பண்ணுறான், அவனுக்கு பிரச்சனை. இந்த பார்வோனுடைய இருதயத்தை தேவன் எப்படி கடினப்படுத்துகிறாருன்னா,
திரும்ப திரும்ப சிலச்சவன் பார்த்துருக்கீங்களா, ஒருத்தர் போய் நொய் நொயின்னு கேட்டுட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை ஒரு தடவை கேட்டுட்டு விட்டுருங்கம்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்ம கேட்டால் நல்லா இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அவனால சொல்லுவான், அவனை செய்யணும்னு நினைக்க கூட நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், இவன் சும்மா அவன் பார்ப்பான், அப்படி ஆஃபீஸில் அப்படி பார்த்தோன்னே வாசலை பார்த்தோன்னா அவன் திரும்பவே பார்க்க மாட்டான், அவனை உள்ள வான்னு கூட கூட மாட்டான். ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டு நம்மளும் அப்படி தான், நம்ம அடுத்த பாலிசி ஒருத்தர் ஏற்றி விட்டு போவான், விட்டுறாத அவனை மறந்துடுவானுங்க, நீ திரும்ப திரும்ப போன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அந்த ரோட்டில் அந்த அதை கல்லெறிஞ்சு எரிஞ்சிட்டு போன்னு சொல்ல மாதிரி இங்கே மேட்ரே தெரிஞ்சுக்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், சவுதி அரேபியாவில் இப்போ இவங்களுக்கு செய்த காரியம் எனக்கு நடக்காது, எனக்கு செய்த காரியம் உங்களுக்கு நடக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த டைம், அவங்க மூடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விசிட்டிங் விசாவில் வந்திருக்கவங்களே பாருங்களேன், இந்த 3 மாதம் 1 மாதம் அடிக்கிறதே ஒவ்வொருவருக்கும் அது அடிக்கும். அந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் என்ன பண்ணோம், ஆண்டவர் அங்கே ஒரு சப்ஜெக்ட் வந்துருங்க. ஆண்டவர் அடிமைத்தனத்தை 430 வருஷம் இருந்த அடிமைத்தனத்தை அந்த ஒரே நாளில் ஒரே ராத்திரியில் மாற்றி, இதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் என்ன பண்ணார்? பார்வோனின் இருதயத்தை என்ன சொன்னார் தெரியுமா? அப்போ அந்த மனுஷன் எவ்வளவுக்கு பயந்துருப்பான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பயந்துருப்பான். நம்மளும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஒவ்வொரு காரியம் இருக்கும். இன்னும் அது மாதிரி நம்ம இன்னும் வந்து இன்றைக்கும் கண்ணீரோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? சில காரியங்கள் எங்கே சிரிச்சிட்டு இருக்கலாம். ஒருவேளை நம்ம அன்னைக்கு எத்தனை பேர் பயத்தோடு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவருக்கு நின்று நம்மளை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். எப்படிப்பட்ட திட்டமாக இருக்கணும்? உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்கள் எதிராளிகள், அந்த எதிராளிகள் வந்து கடைசியில் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவாங்களாம்? வாசிங்களேன், யாத்திராகமம் 12:32 வாசிங்க. ஹல்லேலூயா. எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்களாம்? நீங்கள் எனக்காண்டியும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. யார் சொல்லணும்? நீ ஜபிக்க கூடாது, நீ ஆராதிக்க கூடாது அப்படின்னு சொன்னவர் உங்ககிட்டே வந்து என்ன பண்ணுறாரு? நீங்கள் எனக்காண்டியும் என்னையும் ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தையும் எங்கள் ஊரையும். உங்களை எப்படி பார்த்தாங்க? இஸ்ரேல் மக்கள் எப்படி பார்த்தாங்க? அருவருப்பாய் பார்த்தாங்க. அப்படி தானே? எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்களேன். இந்த நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ஒருவேளை நம்ம எல்லாருமே எந்த நிலைமையில் இருக்கு எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா, இனப்பெற ஜந்துக்கள் இல்லை ஒரு அண்ணன் தம்பி 3 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஃபாரினில் இருப்பார், இன்னொருத்தர் படிச்சிருக்க மாட்டார், ஒருத்தர் விவசாயம் பார்ப்பார். இவங்கள வந்து ஒரு ஏளனமாய் பார்த்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நடந்திருக்கு இந்த அனுபவங்கள்? ஒருவேளை நீங்கள் ஃபாரின் வரதுக்கு முன்னாடி உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் வீடெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் உங்களை எப்படி பார்த்துருப்பாங்க? இப்போ சிலவங்களாம் வீட்டுக்கு வரும்போது கேட்பேன், இவெல்லாம் எதுக்கு தான் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரானோ? பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் பல்லழிச்சு பேசுவோம். உங்களை எப்படி இப்போ அந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஃபாரின் வந்துட்டு நீங்கள் திரும்ப போங்களேன், திரும்ப போகும்போது உங்களை வந்து எப்படி கவனிக்கிறாங்கன்னு ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களை முன்னாடி இந்த கிமு மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபாரின் வருவதற்கு முன்பாக ஃபாரின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிட்டர்னில் நீங்கள் போகும்போது எப்படி கவனிக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன், யோசித்து பாருங்கள். நம்மளுடைய நிலைமைகள் எல்லாரும் அந்த சூழ்நிலையில் கடந்து வந்திருப்போம். எல்லாரும் இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எப்படி இருந்திருக்கும்? நம்மளை வந்து பார்க்குற விதமே வேறு மாதிரி இருந்திருக்கும். நம்மளை முதல்ல பார்த்த விதம், ஏன் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசினா கூட அவங்க இங்கேயே பார்த்துக்காங்களேன், இந்த கை கொடுப்பாங்க பாருங்களேன். எங்களுக்கு பழைய சபைகள் அது நிறைய அனுபவம், சத்தியம் பேருக்குலாம் தெரியும். இந்த கை கொடுக்கும்போது எப்பவுமே நான் தெளிவாக சொல்லுகிறேன், கை கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும்? எப்படி கொடுப்பாங்க? அந்த ஃபாரினர்ஸ் யூரோப்பியன்ஸ் எப்படி கை கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எப்படி கொடுப்பாங்க? உங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து அங்கே காட்டணும். அது வந்து உங்கள் அன்பு, உங்கள் ஸ்நேகம், அப்படி தானே? இப்படி தடவாங்க பாருங்க, இப்படி தடவாங்க பார்த்துருக்கீங்களா? எதுக்குடா இவனுக்கெல்லாம் கை கொடுக்கணும்? பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கிறோம் நாங்கள். அந்த அந்த சொல்லக்கூடாது, நம்ம முன்னாடி இருந்து அந்த அருவருப்பாய் தீண்டத்தகாதவர்களாய் இவங்க கை கொடுப்பாங்க. நான் சொன்னேன், அப்படி கையே கொடுக்க வேண்டாம், நீ எதுக்கு அப்படி கை கொடுக்குறீங்க? கை கொடுத்தா வலிக்கணுங்க, அப்படி பிடிக்கணும். பிடிச்சி அவனை பண்ணுவானுங்களா, அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, மிலிட்ரியிலலாம் கொடுப்பாங்களா, மிலிட்ரியில் எப்படி சல்யூட் அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இப்படி அடிப்பாங்க. நான் சொல்லுவேன், அந்த பழைய சொல்லுவேன், அப்புறம் கை நியூரோபேன் சாப்பிட வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவன் சொல்லுகிறார், அதிசயம், உங்களை அருவருப்பாய் பார்த்தவர்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்தெந்த கண்ணீரோடு நீங்கள் வந்திருந்தீர்களோ உங்கள் கண்ணீரை தேவன் மாற்ற பண்ணுவார். மாற்றி
உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை தேவன் செய்வார் கண்டிப்பாக. ஏன்னா நம்மெல்லாம் பெரிய ரொம்ப இதெல்லாம் அது கிடையாது. நம்ம அவர் பண்ண அதிசயம் அவங்களுக்கு எப்படி வைக்கோலுக்கு கூட கஷ்டப்பட்டாங்க. இந்த காலத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, குழந்தைக்கு பால் வாங்க கூட பைசா இல்லைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க யோசித்து பாருங்கள். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க பைசா இல்லைன்னு எத்தனையோ கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த இடங்களிலிருந்து அவர்களை வைக்கோலுக்கு கஷ்டப்பட்டவங்களை என்ன பண்ணாராம்? அவங்க என்னெல்லாம் கொடுத்துடணும்? ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கன்னு இடத்த காலி பண்ணுங்க. ஒரு பயத்தில் இருந்தாலும் உங்கள் எதிரிகள் கண்களிலிருந்து உங்களுக்கு தேவன் நன்மைகளை கொடுத்துருக்கிறார். அப்படி தானே? ஏன்னா நிறைய விஷயங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காணும்படி அவர் உங்களுக்கு செஞ்சிருக்காரு. யாத்திராகமம் 13:21-22 வச்சுங்களேன். என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? ஆசீர்வாதம் பாருங்க. ம் 40 வருஷம். எத்தனை வருஷம் நடந்து வந்தாங்க அவங்க? 40 வருஷம். ஆண்டவர் என்ன ஒரு குறையும் வைக்கல. யோசித்து பாருங்களேன், 40 வருஷம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அது ரொம்ப இது இந்த நீங்கள் இந்த இதை பார்க்க, இந்த மேகஸ்தம்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை இருட்டில் வெளியில் நடந்திருக்கீங்கல்ல, இப்போ பார்க்கலாம் மேகஸ்தம்பம். இப்போ ராத்திரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களாம் அடிக்கடி பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் யோசித்து பாருங்களேன், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பகலில் என்னது? மேகஸ்தம்பம். எப்படி 2-3 நாளைக்கு இந்த மழை இருந்ததில்ல, எப்படி இருந்தது? இருட்டாக இருந்தது. அப்படி தானே? யோசித்து பாருங்களேன். இரவில் அமாவாசையில் உங்களுக்கு வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும்? தேவன் எவ்வளோ அற்புதமானவர். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் என்ன ஒரு நல்ல இது வேறு எங்கேயுமே போகணும். நீங்கள் ஓடவும் நம்மளுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், இப்போ நம்ம ஃபாரின் வந்துட்டு அப்படின்ட்டு 40 வருஷம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்த ஒரு நாளும் உணவு பஞ்சம் வந்தது அவங்களுக்கு? தண்ணீர், அவங்க உடைகள், செருப்பு, காரியங்கள் அப்படி தானே? எத்தனை 6 லட்சம் ஆண்கள், அப்படி தானே? அவ்வளோ அது மட்டும் தான் இருக்கும். 6 லட்சம் ஆண்கள் புருஷர்கள், 6 லட்சம் புருஷர்கள் வந்தானே. அதுக்கப்புறம் பலுகி பெருகினார். எவ்வளோ தேவன் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்திருக்காரு. யோசிச்சு பாருங்களேன். இதில் பெரிய விஷயம் 12:39 வாசிங்களேன். அவர்கள் தங்கள் வழிக்கென்று ஒன்றும் ஆயத்த பண்ணவில்லை. வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த தேவன் எகிப்திலே அவர்கள் புறப்பட்ட பண்ணின நாளில் செய்த அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர் இன்றைய நாளிலும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன பண்ணாங்களாம்? தங்கள் வழிக்கென்று. நம்ம காமனாக யோசித்தா 40 வருஷத்துக்கு நம்ம ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த காலத்தில் பாம்பேக்கு திருநெல்வேலியிலேருந்து பாம்பேக்கு போகிறக்கு எத்தனை நாள் ஆகும் பிரதர்? 3 நாள் ஆகும். 3 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? புளி சாதம், சப்பாத்தி. அது சப்பாத்தி இப்போ இந்த சுகர் வந்ததுக்கப்புறம் பண்ணுற விஷயங்கள். அது அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்போது சப்பாத்தி, போகும்போது புளி சாதத்தோடு தான் போவோம். அங்கே போய் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நாங்கள் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்கிறது. அந்த 3 நாளைக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க. இங்கே 40 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கர்த்தர் உண்மை உள்ளவரா? அல்லேலூயா. 40 வருஷம் அவங்கள அந்த இரவும் பகலும் அவங்கள பத்திரமா பாதுகாத்து வந்த தேவன் அவர்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் குறைஞ்சதில்லை. ஆனால் நம்ம வழக்கம் போல் அந்த முறுமுறுகள் காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த திட்டத்தில் அந்த 40 வருஷம் அவர்கள் நடக்க வைத்த ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் நடக்க வைப்பார். அப்போ அன்னைக்கு அவர்கள் புறப்பட்ட நாளில் எவ்வளோ அதிசயங்களை பண்ணியிருக்கார் ஆண்டவர். அவர்கள் தங்கள் வழிக்கென்று ஒன்றும் ஆயத்த பண்ணவில்லை. வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த தேவன் எகிப்திலே அவர்கள் புறப்பட்ட பண்ணின நாளில் செய்த அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர் இன்றைய நாளிலும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
என்ன பண்ணாங்களாம்? தங்கள் வழிக்கென்று. நம்ம காமனா யோசித்தா 40 வருஷத்துக்கு நம்ம ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த காலத்தில் பாம்பேக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து பாம்பேக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும் பிரதர்? 3 நாள் ஆகும். 3 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? புளி சாதம், சப்பாத்தி. அது சப்பாத்தி இப்போ வந்து இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் பண்ற விஷயங்கள். அது அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சப்பாத்தி, போகும்போது புளி சாதத்தோடு தான் போவோம். அங்கே போய் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் நாங்கள் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்றது. அந்த 3 நாளைக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க. இங்க 40 வருஷத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க? கர்த்தர் உண்மை உள்ளவரா? அல்லேலூயா. 40 வருஷம் அவங்கள வந்து அந்த இரவும் பகலும் அவங்கள வந்து பத்திரமா பாதுகாத்து வந்த தேவன் அவர்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் குறைஞ்சது இல்லை. ஆனால் நம்ம வழக்கம் போல அந்த முறுமுறுகள் காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த திட்டத்தில் வந்து அந்த 40 வருஷம் அவர்கள் நடக்க வைத்த ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் நடக்க வைப்பார். அப்போ அன்னைக்கு அவர்கள் புறப்பட்ட நாளில் எவ்வளோ அதிசயங்களை பண்ணியிருக்கார் ஆண்டவர். அன்னைக்கு மாத்திரம் இல்லை பிரியமானவர்கள், அந்த 40 வருஷமா அவங்களுக்கு அதிசயங்களை தான் காண பண்ணியிருக்கிறாரு. யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அடுத்த வேலைக்கு நம்ம என்ன செய்யணும்னு தெரியாத கூட்டமாங்க அந்த கூட்டம். யோசிச்சு பாருங்க. போகணுன்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெரியாதுக்கு போகிறோன்னா இப்போல்லாம் என்னென்னா ஐஆர்டிசியில் ட்ரெயினில் போனால் இப்படி போகும்போது வெள்ளூர் தாண்டினோன்னா, பெங்களூர் போனீங்கன்னா வெள்ளூர் தாண்டினோன்னா ஃபுட்டு வந்துடும். அப்படி தானே? அரக்கோணம் தாண்டினா டிஃபன் வந்துடும், காஃபி வந்துடும். இங்கே அப்படி இல்லையே. என்ன செய்யணும்னு தெரியாது, எங்கே போகிறோம்னு தெரியாது, கையில் ஒரு பீஸ் பிரெட்டு கிடையாது. ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாய் அவர்களை நடத்திருக்காரு. இந்த சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவாங்களே, அந்த அனுபவிச்சாதான் தெரியும், அனுபவிச்சாதான் தெரியும்னா கொஞ்சம் அப்படி உள்ள போனாதான் தெரியும் எவ்வளோ அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரத்தில் அதிசயங்களை காண வைத்தார். நாமளும் இன்னைக்கு வனாந்தரத்தில் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயங்களை காண வைப்பார். நாளையை இன்னைக்கு வந்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். நாளைக்கு என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வாதங்களை தருவார். அப்படிதானே? உங்களை இன்னைக்கு புறப்பட பண்ணிட்டாரு, நாளைக்கு என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? நைட்ல என்ன பண்ணுவாரு? நைட்ல அக்னி ஸ்தம்பம், பகல்ல மேக ஸ்தம்பம். அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன், நான்வெஜ்ஜுக்கு ஆண்டவர் அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக கட்டளையிடுவார். நமக்கு யோசித்து பாருங்க, நம்ம செய்ய வேண்டியெல்லாம் ஒண்ணுதான். உங்க துதிக்கணும், ஆராதனை செய்யறோம்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எவ்வளவு வேதனைகளையும் பாடுகளையும் கொடுத்தாங்க. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம், நம்முடைய கண்ணீர்கள் வேதனை பத்தியில நம்ம வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வந்து இதுவரைக்கும் நீங்க பார்க்கலாம், ஒருவேளை நம்ம வந்து இப்படிலாம் நடந்திருக்கிறோம், இப்படி என் வாழ்க்கையில் இப்படி நடக்கணும், இப்படி வீடு போடணும், அப்படி வீடு போடணும் எல்லாம் இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு 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 இடைஞ்சல் வந்துட்டுன்னா, ஒரு சின்ன ஏதாவது ஒரு இது வந்துன்னா நம்ம எப்படி மூஞ்ச காட்டிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா ஆண்டவர்கிட்ட? யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எவ்வளோ அருமையான தேவன். யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே எங்க இருந்து வந்திருக்காரு? எளியவனை எங்க இருந்து தூக்குனாராம்? புழுதியில் இருந்து. இதை வந்து நம்ம வந்து எப்பவுமே நீங்க நினைச்சிருக்கணும், எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் தங்க கரண்டியில பிறந்தவன் கிடையாது. இதை முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் பிரியமானவர்களே. அன்னைக்கே தான் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் மத்தியிலும் கண்ணீர்கள் மத்தியிலும் உன்னுடைய வேண்டுதல்கள் இதுவரைக்கும் எனக்கு நிறைவேறலன்னு போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையில காண செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து வாக்கு மாறாத தேவன். அப்படித்தானே? நீ எதிர்பார்த்தது நடக்கும். இன்றைக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும். அல்லேலூயா. நீங்க எதை எதிர்பார்க்கீங்களோ தெரியாது, ஆனால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பாரபட்சம் பார்க்காதவர். ஆண்டவர் பிரியமானவர்களே, இவங்க சொன்னாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் கிடையாது. என்னுடைய பிள்ளைகள், நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம், உடைய எண்ணங்கள், இயக்கங்கள், வாஞ்சைகளை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா இத்தனை வரைக்கும் அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு. நம்ம தான் வந்து கொஞ்சம் அப்படியே குன்னி போகிறோம். கொஞ்சம் என்னென்ன அது என்ன நம்ம மக்களுக்கு தான் அந்த பழக்கம் இருக்குது. நான் ரொம்ப இவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து ரொம்ப இது பண்ணுவேன். என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த 5 நேரம் அவங்க தொழுகை வந்து ரொம்ப கஷ்டமானது தானே. நமக்கு முட்டி போட முடியாது, கீழே உட்காந்து சாப்பிடவே முடியாது, அது வேற முட்டி போடுறது. எத்தனை அது அற்புதமான தேவன் தெரியுமா? அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா?
இருதயத்துல ஆண்டவரை தேவனை குறித்து ஒரு பயம் இருக்குது. யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு பயம் கிடையாது. அதான் பிரச்சனை. பயம் இல்லை, அட்லீஸ்ட் நன்றி இருக்கணும். ஏன்னா அவர் எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர் தெரியுமா பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் அவர் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஆறுதலா இருந்திருக்கிறார் பிரியமானவர்களே. வாழ்க்கையில உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் ஒரு அருமையாய் நிறைவேற்றுவார். கொஞ்சம் கூட உங்க நம்பிக்கையில் எழுந்து போகாதீங்க. எப்படி அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த 460 வருஷம் எவ்வளவு அடிமைத்தனமா இருந்த பிள்ளைகளை, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அவ்வளவு பேரும் அடிமையா இருந்திருக்கிறாங்க பிரியமானவர்களே. அவங்களை எல்லாரையும் அந்த ஒரே நாள்ல அந்த ராத்திரியில அடிமைத்தனத்தை மாற்றி போட செய்தார் பிரியமானவர். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவன். அடிமைத்தனத்தை மாற்றி போட்டது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாத்தையும் தேவன் வழங்க செய்தார். பாத்தீங்களா? யோசித்து பாருங்க. எப்படி அவங்க ஆடு மாடுகள் பொன் பொருள்கள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில அது மாதிரிதான். காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ண, தேவன் காத்திருந்தா என்ன பண்ணா, ரெட்டிப்பான நன்மைகளை தருவார் பிரியமானவர்களே. எப்படி இவங்க அடிமைத்தனத்தை விட்டு இவங்க போக சொன்ன டைம்ல இவங்க முதல்ல ஒருவேளை நினைச்சிருப்பாங்க, நம்ம போகணும்னா நம்மள பெர்மிஷன் கொடுத்து அனுப்பிடுவாங்க, இடத்த காலி பண்ண, இருக்கிற சட்டி பானைகள்லாம் எடுத்துட்டு ஓடி போயிருக்கலாம் நினைச்சிருப்பாங்க பிரியமானவர்களே. ஆனா என்ன பண்ணார் ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாத்தீங்களா. போகும்போது வெறுங்கையோ நீ போகாத, போகும்போது என்ன பண்ணு, எல்லாத்தையும் நிறைவா எடுத்துட்டு போன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. நம்ம நம்முடைய கேட்கறது ஒருவேளை சின்னதாக இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை குறித்த திட்டங்கள் என்னது, பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே தேவன் ஒரு அதிசயத்தை காட்டுவார், ஒரு அற்புதத்தை நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே. இன்னைக்கு காட்டுவார் பிரியமானவர்களே. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சகலத்தையும் படைத்தவர் அவர் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ உலகத்தை உருவாக்கினவர் என் தேவன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அந்த தேவன் வாக்கு மாறாத தேவன். ஒரு குறை நீங்க பாருங்களேன், நம்ம தான் முறுமுறுப்போம். நீங்க பாருங்களேன் எவ்வளவு அற்புதமாய் இந்த இந்நாள் வரைக்கும் இப்ப நடந்திருக்கிற சூழ்நிலைகளை நீங்க பார்த்துக்கோங்களேன். இந்நாள் வரைக்கும் நம்ம மேல ஒரு குறை வைக்காம பார்த்திருக்காரு. ஏன்னா அவருடைய கைகள் குறுகவில்லை பிரியமானவர்களே. சகலத்தையும் அதினதின் நாட்களிலே நேர்த்தியாய் செய்யக்கூடியவர் என் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக யாவற்றையும் என் தேவன் செய்து முடிப்பார் பிரியமானவர். ஹல்லேலூயா. உங்களுக்காய் உங்களுடைய தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே எகிப்திலே அந்நாளிலே, அந்த இரவிலே, அவர்கள் புறப்பட்ட அந்நாளிலே தேவன் செய்த அதிசயங்களை இன்று உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் செய்ய சித்தமாயிருக்கிறார் பிரியமானவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அன்று செய்த தேவன் அதே அளவு இம்மிப்ப சகாமல் இன்றைய தினத்திலும் அதே ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க என் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, எந்த நிலைமையில நாம இருந்தோம், எந்த நிலைமையில இருந்து நம்ம இப்ப இந்த இடத்துக்கு வந்தோம். குழியில் இருந்து, படுகுழியில், பாதாளத்தில் இருந்த நம்மை ஒருவேளை நம்மள சீ என்று சொல்லி இருக்கலாம். ஏன் இவெல்லாம் வாரான் இப்படிலாம் சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் உங்களை எவ்வளவு மேன்மையாய், ஒருவேளை நம்ம ஊர்ல பார்க்கலாம், நம்ம கிராமத்துல பார்க்கலாம், இல்ல நம்ம இருந்த இடத்துல பார்க்கலாம், ஒருவேளை நம்முடைய வீடு எப்படி இருந்திருக்கலாம். இப்பொழுது நாம எப்படி இருக்கிறோம்? நம்மளை பார்த்து அற்பமா எண்ணினவர்கள் மத்தியிலே தேவன் அந்த இடத்துல தான், நீ இருக்கிற இடத்திலே உன்னை உயர்த்தி இருக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. நீ இருக்கிற கிராமத்திலே உன்னை உயர்த்தி இருக்கிறார் இல்லையா? நீ இருக்கிற அலுவலகத்திலே எங்கேயும் ஓடாம அங்கேயே உன்னை வச்சிருக்கிறார்ல. நீ இருக்கிற இடத்துல மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா பிரியமானவர்களே. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் துதிக்கணும். அவர் உங்ககிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல. என் தேவன் உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. உங்கள் வாயின் வருகிற துதிகளுக்குத்தான். துதிக்கிற டைம்ல தயவு செய்து துதித்து விடுங்கள் பிரியமானவர்களே. அவரை ஆராதிக்கிற சமயத்திலே தயவு செய்து ஆராதித்து விடுங்கள்.
அப்பொழுது நீங்க நினைக்கிற நேரத்தில் ஒருவேளை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். பாடம், தூரம் திரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, ஆரங்கள் பூட்டி உன்னை அலங்கரித்து அத்தன் மணவாள எந்த சேற்றில நீ இருந்தையோ பிரியமானவர்களே, யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. எப்படி இருந்திருப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த இடத்துல இருந்த உன்னை இப்ப எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு உனக்கு ஒரு ஸ்டாண்டர்டா உன்னை எந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிறார். திரும்பவும் நன்றி மறந்தவர்கள், எவ்வளவு தூரம் நீ ஓடுவேன் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு தூரம் ஓடுவ. அந்த கெட்ட குமாரன் போகும்போது ஒருவேளை கூட உள்ள சகோதரன் உங்களை வெறுத்து இருக்கலாம். ஏன் இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே. ஆனா அந்த தகப்பன் என்ன நினைச்சிட்டு இருந்தாரு, அவன் தூரத்தில் வருகிறதை கண்டு ஓடி சென்று வாரி அணைத்து அவனை கட்டி பிடித்து அவனுக்கு புதிய ஆடைகள் அணிவித்து மோதிரங்கள் அணிவித்து, அதே மாதிரிதான் தேவன் இருக்கிறார். நீ எவ்வளவு தூரம் போவ, அவருடைய காரியங்களை விட்டு நீ எவ்வளவு தூரம் பின்வாங்கி போய் கொண்டிருப்பாய் பிரியமானவர்களே. ஒருவேளை இருக்கலாம் இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்தது வேற. துதிக்கணும்னு சொல்லும் போது தொந்தரவு வந்துச்சு. ஆனால் துதிக்கிற நேரங்களை நீங்கள் வீணடிப்பீர்கள் என்றால் அல்லேலூயா, அல்லேலூயா, போனதுதான், திரும்ப கிடைக்காது. அல்லேலூயா. ஒரு பிளைட்டை பிடிக்கிறதுக்கு, ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரெயினை இடையில நீங்க கை காட்டி நிற்பாட முடியாது என்று. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாம, வேதனையோடு சொல்லுகிறேன், யாருக்கும் தெரியாம அல்ல பிரியமானவர்களே. புனித நற்கரணை வருகிறோம். எதையெல்லாம் உதாசீனப்படுத்துகிறீர்களோ ஒரு நாளில் காலம் பதில் சொல்லும் பிரியமானவர்களே. காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, லென்த் டேஸ்ல தபசு காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சிலுவையின் நிழலில சிலுவையை பார்க்கிறோம், தொட்டு கும்பிடுறோம், இயேசு கிறிஸ்து படத்தை பார்க்கிறோம். எல்லாம் சரிதான் பிரியமானவர்களே. உனக்காய் எனக்காய் எங்க இருந்தோம் உளையான சேற்றில, சகதியில, அசிங்கமா உன் இனவன ஜந்துக்கள், உன் சகோதரர், உன் சகோதரிகள், உன் குடும்பத்தார் உன்னை ஏழு பார்த்த நாட்களில் இருந்து உன்னை எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார் பிரியமானவர்களே. தெளிவாய் சொல்லுன, உன்னை ஒரு மனுஷனா என் தேவன் வைத்திருக்கிறாரே பிரியமானவர்கள். மற்றவர்களுக்கு அருவருப்பாய் தீர்ந்தவர்களை அந்த யோசேப்பை கொண்டு அங்க வச்சனால குடும்பத்தார் பகைத்தார்கள். சொந்த சகோதரன், சொந்த ரத்தம் சொன்னவன் என்ன பண்ணான்? அல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பங்கள் நடந்திருக்கலாம். உங்க அண்ணன் உங்களை ஏளனமா பார்த்திருக்கலாம், இல்ல உங்க தம்பி உங்களை ஏளனாய் பார்த்திருக்கலாம், இல்ல உங்க சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை. உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை உங்களுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தா குடும்பம் கூட உங்களை எதிர்பார்க்காது, உங்களை ஏளனப்படுத்த பிரியமானவர். ஆனா என் தேவன் அப்படி அல்ல பிரியமானவர். ஆண்டவரே, 40 வருஷம் வனாந்தரத்துல நடக்க வச்சு அந்த இன்ப கானான நீங்க காட்டினீங்களே ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் படுகிற வேதனைகள், என்னுடைய மன குமுறல்களை மாற்றி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கானானை நீர் காட்டுவீராக. நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியாக ஜெப நிலையிலே இருப்போம். ஆண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே எங்கள் அப்பங்களையும் எங்கள் தண்ணீர்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளோட விண்ணப்பங்களை கேட்டீரே தகப்பனே. ஆண்டவரே, சாலரி இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் தடைபட்டிருக்கிற காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காய், ஆண்டவரே, கர்ப்பத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றே அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை, அதிசயங்களை நீர் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் அவருடைய சொந்த கண்களினால் அதை காண நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
அப்படியே செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிறு பிள்ளைகள் கரங்களில் ஒப்படைக்கிற தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளோடு நீர் இருக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் இந்த தேசத்திற்கு வருகிறோம் தகப்பனே. பாதுகாப்பை தாருங்க ராஜா. ஆண்டவரே, உமது பலத்த கைகளுக்குள் எங்களை அடங்கி இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர். உமது சட்டைகளின் நிழலில் எங்களை தங்கியிருக்கிற கிருபை செய்யும். எல்லா தேவைகளையும், எல்லா அமைதியும், எல்லா சமாதானத்தின் காரணனாக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் கண்களில் தயவு எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் முன்னர் கிடைக்க கிருபை செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலைகள் என்று அறிகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பாதுகாப்பு எங்களுக்கு நீர் வழங்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். தேசங்களுக்கு அமைதிகளை தாரும் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி செய்ய போகிற தவிழுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.